இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியா 4வது அதிகாரம். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சனபலாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தரோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லோரும் வேகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த எருசலேம் உடைய அலங்கத்தை கட்ட நெகேமியா கடந்து வரும்பொழுது அவனுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பினார்கள். அந்த இடத்துல மனிதர்கள் மிகவும் எரிச்சல் அடைகிறார்கள். இந்த காரியம் கைக்குடி வரக்கூடாது என்று சொல்லி ஆட்களை கூட்டி சேர்க்கிறார்கள். இந்த வேலை நடைபெறக்கூடாது என்று சொல்லி அநேக ஆலோசனைகளை போடுகிறார்கள். இன்னைக்கு இந்த இரவு நேர ஜெபத்தில் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு விரோதமாக இருக்கிற மனிதர்கள், உங்கள் காரியங்கள் கைக்குடி வரக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற மனிதர்கள், உங்கள் மேல் எரிச்சல் உண்டாக்குற மனிதர்கள், உங்களை எப்பொழுதும் மனமடிவு உண்டாக்கி பேசிக்கொண்டே இருக்கிற மனிதர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் அவைகள் எல்லாவற்றையும் முறியடிக்கப் போகிறார். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். இந்த மாதிரிப்பட்ட மனிதருக்கு சத்ருவினால் மனிதர்கள் வருகிற போராட்டங்கள், பாடுகள், மனமடிவு உண்டாக்குற செயல்கள், தடைகளை கொண்டு வருகிற காரியங்கள், முன்னேற முடியாதபடி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே யுத்தம் பண்ணி அவர்களுடைய ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கி போடுவார். நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த நாளில் இப்படி நெகேமியாவுக்கு விரோதமாக எழும்பின ஆட்கள் அநேகர், ஆனாலும் கர்த்தர் யுத்தம் பண்ணி அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க கிருபை கொடுத்தார். கர்த்தர் பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைக்குடி வர பண்ணினார். இந்த இரவில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் காரியத்தை கைக்குடி வர பண்ணுவார். எதிரிட்டு இருக்கிற எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவார். எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.